ஹே தந்தன தந்தன தந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அடு என்னாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கீடாகுமா? பரதேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். என்றாலும் சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? இன்றைய நம்முடைய வெள்ளி அரங்கம் நம்மூர் அரங்கம். இவ்வரங்கத்தில் ஆசிரியர் வென்சி கிளாடியா மேரி அவர்கள் அவருடைய சொந்த ஊரான கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை பற்றி திட்டக்குடி அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்றி இருக்கிறார். மண்ணையும் மக்களையும் நேசிப்பவர்கள் மட்டுமே இப்படி ஒரு உரையை ஆற்ற முடியும். அவருடைய உரையிலிருந்து அவரின் ஊர் மீது அவருக்கு இருந்த அன்பும் மதிப்பும் நேசிப்பும் நம்மால் உணர முடிந்தது. ஒரு குறுகிய காலகட்டத்தில் நல்லதொரு உரையை நமக்காக நிகழ்த்தியிருக்கிறார். உரையின் இடையே அவருடைய ஊரின் நினைவுகள் பற்றியும் தந்தையார் பற்றியும் அவருக்கு உதவியாக இருந்தவர்கள் பற்றியும் அதிகமான நினைவுகளை நம்மிடையே பகிர்ந்திருக்கிறார். கேட்பதற்கு மிக ஆனந்தமாக இருக்கிறது. அவருக்கு நம் அலைவரிசையின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்குவோம். ஆன்றோர்கள், சான்றோர்கள், மாணவர்கள், பயனர்கள் அனைவருக்கும் நம் வணக்கம். வாருங்கள் உலகத் தமிழ் மாணவர்களே, உரையை கேளுங்கள், மண்ணையும் மக்களையும் நேசியுங்கள், நம்மூரையும் உலகறியச் செய்யுங்கள். மாற்றம் என்பதே மாறாதது. நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே அஜிதா. நன்றி, வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் முனைவர் சே அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இங்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்வோம். நான் உங்கள் அமிர்தினி. நன்றி, வணக்கம். வேல் உயராய்வு மற்றும் அறக்கட்டளையின் இன்றைய நிகழ்வில் திட்டக்குடியின் மண்ணும் மக்களும் எனும் தலைப்பில் உரை நிகழ்த்த இருப்பவர் புனித ஜெயராகினி மாதா அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரியும் திருமதி வென்சி கிளாடியா மேரி அவர்கள். இவர் தன்னுடைய கல்வி பணியை 23 ஆண்டுகள் செவ்வனே ஆற்றி வருகிறார். மாணவர்களுக்கு ஜேஆர்சி பணியின் மூலம் 15 ஆண்டுகள் சேவையாற்றுகிறார். திருவாரூர் தமிழ்ச்சங்க உறுப்பினராகவும் 6 ஆண்டுகள் தன்னை இணைத்து தமிழ் பணி புரிந்து வருகிறார். அம்மையார் அவர்களை வேல் உயராய்வு மற்றும் அறக்கட்டளை சார்பாக திட்டக்குடியின் மண்ணும் மக்களும் என்னும் தலைப்பில் உரை நிகழ்த்திட அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். கன்னித்தமிழே, பைந்தமிழே, காலமெல்லாம் உன்னை வளர்த்து நாங்கள் வாழவும் வளரவும் வரம் தருவாயே. வையம் போற்ற வாழ்வாங்கு வாழும் உன்னைப் போல் உன்னை வளர்க்க யாம் வளர்ந்து உலகில் ஒளியேற்ற வரம் தருவாயே. அழகே அறிவே, எம் அன்னை தமிழே. கன்னியே அமுதே, தஞ்சையிலும் மதுரையிலும் சங்கம் வைத்து வளர்ந்து நிற்கும் சிங்கத்தமிழே. முத்தமிழே, முக்கணிச் சுவையே, தொல்காப்பியன் என்னும் எங்கள் முப்பாட்டன் தோண்டி எடுத்த சங்கத்தமிழே. தொல்காப்பியம் போற்றும் தீந்தமிழே, வள்ளுவம் வளர்த்த வளர்பிறையே. தேனினும் இனியது உன் சுவையே. செவிக்கு இனியவளே, சிந்தைக்கு புதியவளே, சிந்தை உருகி வணங்குகிறேன் உன்னை. என்னை படைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் முதற்கண் வணக்கம். என் தாய் தந்தையின் பதம் தொட்டு தொடங்குகின்றேன். இவ்வவை அமர்ந்து இதை மகிழ்வோடு கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்கள் ஒவ்வொருவருக்கும், ஆன்றோர் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய
முனைவர் சே அஜிதா அம்மா அவர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஜிதா அம்மா அவர்களுக்கு என்னை அறிமுகம் செய்த சகோதரர் எழுத்தாளர் இளஞ்செழியன் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை எப்பொழுதுமே இயங்க வைத்து என் பின்னிருந்து என் பின்புலமாக என்னை முன்னோக்கி நகரச் செய்து பார்க்கும் என் அன்பு கணவருக்கும் இந்த நேரத்திலே என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விற்கு எனக்கு உறுதுணையாக இருந்து எல்லா தகவல்களையும் சேகரித்துக் கொடுத்து இந்த நிகழ்வு நல்லவிதமாக நடக்க தேவையான அத்தனை தகவல்களையும் திரட்டி கொடுத்த திட்டக்குடியைச் சேர்ந்த ரோலக்ஸ் டெய்லர் அன்பு சகோதரர் திரு வீரமணி அண்ணா அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அஜிதா அம்மா அவர்கள் இந்த நிகழ்வில் பேச வேண்டும் என கூறியவுடனே என்ன தலைப்பில் பேசுகிறீர்கள் என கேட்டார். நானும் ஆசிரியர் சம்பந்தமாக, மாணவர்கள், பெற்றோர் அல்லது பள்ளி தொடர்பாக, சமூக முன்னேற்றம் அல்லது சுற்றுச்சூழல் மாசுபாடு, ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பற்றி என நிறைய பள்ளி சார்ந்த தலைப்புகளையே நான் கேட்டேன். அம்மா அவர்கள் எப்பொழுதும் இதையே தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது வேண்டாமே, வேறு ஏதாவது புதிதாக செய்யலாம் என கூறினார். சரி, என்ன செய்யலாம் என கேட்டபொழுது, ஏதாவது ஒரு ஊரை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த ஊருடைய பெயர் காரணம் அல்லது அந்த ஊரில் வாழும் மக்களுடைய வாழ்க்கை முறை, அன்றைய நிலை, இன்றைய நிலை என ஏதாவது ஒரு செய்திகளை திரட்டி கொண்டு வந்து பேசுவது போல இருந்தால் நன்றாக இருக்குமே என கூறினார்கள். எனக்கும் அது சரியாகப்பட்டது. சரி, எந்த ஊரை பற்றி பேசலாம் என பேச்சு வந்த பொழுது, உங்கள் பெற்றோரின் ஊர்களை பற்றி பேசுகிறீர்களா என கேட்டார்கள். என் பெற்றோர்களின் ஊர்களாகிய திட்டக்குடி, தரங்கம்பாடி இந்த 2 ஊர்களையும் நான் சொன்ன உடனே அவர்கள் தரங்கம்பாடி வரலாற்று சிறப்புகள் அனைத்துமே நிறைய பேருக்கு தெரியும், அதனால் அது வேண்டாமே, திட்டக்குடி பற்றி தான் யாருக்கும் தெரிவதில்லை, அந்த திட்டக்குடியை பற்றி பேசுகிறீர்களா என கேட்டார்கள். எனக்கும் இரட்டிப்பி மகிழ்ச்சி. பேசுகிறேன் என கூறி மகிழ்ந்தேன். எனது அப்பா பிறந்த ஊர் திட்டக்குடி. ஒரு ஓராண்டுக்கு முன்னதாக இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தால் மனம் மிக மகிழ்ந்திருப்பேன். அப்பா உயிரோடு எங்களோடு இருந்தார்கள், மிகவும் மகிழ்ந்திருப்பார்கள். பரவாயில்லை, அவருக்கு பிடித்த இந்த ஊரை பற்றி பேசுவதில் எனக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சி தான், பெருமையும் கூட. எப்பொழுதுமே சிறு வயதில் நான் கவனித்திருக்கிறேன், அப்பா எப்பொழுதுமே திட்டக்குடியை பற்றி ரொம்ப பெருமையாக தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஊர் மிகவும் பிடிக்கும். அந்த ஊர் மக்களை பற்றியும், அந்த மண் வளம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய தொழில், இது ஆறு, ஏரி, இது பற்றியெல்லாம் அதிகமாக நான் பேசி கேள்விப்பட்டிருக்கேன். பெருமையாக கூட சொல்லுவாங்க. அவர்கள் படித்த இடம், போன வந்தது, அவர்கள் சகோதரர்கள் மற்றும் எங்கள் அத்தையோடு அவர்கள் மிதிவண்டி ஓட்டியது, அந்த தெருக்கள், விசாலமான தெருக்கள், வீட்டிலேயே இருக்கக்கூடிய செக்கு, இப்படி நிறைய செய்திகளை திட்டக்குடி பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், போயிருக்கேன். இப்பொழுதும் எங்களுடைய உறவினர்கள்லாம் அங்கே இருக்காங்க. நிறைய முறை நான் போயிட்டு வந்திருக்கேன். அந்த ஊர் எனக்கும் கூட மிகவும் பிடித்த ஊர். மிகவும் வளமான, அழகான, நகரமாகவும் மாறாமல் கிராமமாகவும் இல்லாமல் வளர்ச்சியடைந்த ஒரு நல்ல அழகான கிராமமாக இருக்கக்கூடிய அந்த ஊர் எனக்கு மிகவும் பிடித்த ஊர் தான். அந்த ஊரை பற்றி பேசுவதில் எனக்கு மிக மகிழ்ச்சியும் கூட. கடலூர் மாவட்டத்திலிருந்து விருத்தாச்சலத்திற்கு மேற்க ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திட்டக்குடி அமைந்திருக்கு. புராணங்களாலும் அதற்கு நிறைய பெயர்கள் இருக்கு. கல்வெட்டுகளிலும் இந்த திட்டக்குடிக்கு வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இது தானமாக கொடுத்த நிலம் அப்படிங்கறதுனால பிரம்மதேசம் அப்படின்னு சொல்லின பெயர்களும் இந்த திட்டக்குடிக்கு வழங்கியிருக்காங்க. பல்லவர்கள் தமிழகத்தை ஆண்ட கிபி 600 900 வரைக்கும் இந்த திட்டக்குடியானது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊராகத்தான் இருந்திருக்கு. வரலாற்று பார்வையிலேயே தான் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும், சரியாக சொல்லணும்னா. பல்லவ மகேந்திர மன்னனோட வீர புதல்வன் நரசிம்மவர்மன், இவருடைய பெயரை வச்சுதான் நரசிங்க சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற ஒரு பெயர் இந்த திட்டக்குடிக்கு இருந்திருக்கு. இந்த திட்டக்குடியுடைய முன்னாள் பெயர் நரசிங்க சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிறது தான். இதை பல்லவராயன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைகள் நாயக்கர்கள் காலத்து கல்வெட்டுகள்ல கூட இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பல்லவ கோப்பெருஞ்சிங்கன் திட்டக்குடியிலையும் விருத்தாச்சலத்திலையும் நிறைய பகுதிகளில் போர் புரிந்து நிறைய பேரை தோற்கடித்து வெற்றி பெற்றிருக்கான். அந்த வெற்றிக்கு பரிகாரமாக அவன் அங்கு இருக்கக்கூடிய பழமலை நாதருக்கு வைரங்கள் அடுக்கிய ஒரு முடியை தானமாக வழங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி விருத்தாச்சலத்து சாசனம் நமக்கு எடுத்து கூறுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிகிறது பல்லவர் காலத்துல திட்டக்குடியானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாகத்தான் இருந்திருக்கணுங்கிறது. இதுல மட்டும் இல்ல, திட்டக்குடியுடைய வைத்தியநாத சுவாமி ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய காட்சி தரும் பல்லவ பாலசுப்பிரமணிய அப்படிங்கிற 8ஆம் நூற்றாண்டு கல் திருவுருவச் சிலை,
இது நமக்கு மிகச்சிறந்த ஆதாரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊருக்கு மேற்காநாடு அப்படிங்கிற ஒரு பேரும் இருந்திருக்கு. ஏன் மேற்காநாடுங்கிற பேர் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா, விருத்தாச்சலத்துக்கு நடுநாடு அப்படின்னு ஒரு பெயர். இந்த நடுநாடாகிய விருத்தாச்சலத்திற்கு மேற்கில் அமைந்திருக்கக்கூடிய திட்டக்குடி அப்படிங்கிறதுனால மேற்காநாடு அப்படிங்கிற ஒரு பெயர் வழக்கத்துல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம புராண கதைகள்ல சொல்றது போல வசிஷ்டர் அவர்கள் வாழ்ந்த ஊர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வசிஷ்டர் இங்கு வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கு கல்வெட்டுகள்ல நமக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இது ஒரு புராணங்கள் வழியாக நமக்கு வரக்கூடிய செய்தி தான். இந்த வசிஷ்டர் இங்கு வாழ்ந்தார் அப்படிங்கிறதுனால திரு வசிஷ்டக்குடி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. நாளடைவில் அது திருவதிட்டக்குடி என மாறி முன்னொட்டு பின்னொட்டு விடுதல் மரபு அப்படிங்கிற மாதிரி முன்னு இருக்கக்கூடிய திருவ அப்படிங்கிற சொல்ல விட்டு திருவதிட்டக்குடியில திருவ விட்டு திட்டக்குடி மட்டும்தான் நம்ம இப்ப பயன்பாட்டுல இருக்குது. மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஊமச்சி குளம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கும் இல்லையா, அந்த ஊமச்சி குளத்தை ஊர் பேரை கேட்ட உடனே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஊமச்சி குளம், ஊமச்சிகள், அதாவது பேச முடியாதவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வரும். ஆனா அது அப்படி இல்லை. ஊர் மெச்சிய குளம் அப்படிங்கிறது தான் அந்த ஊரினுடைய பெயர். மக்களுடைய சோம்பேறித்தனம், அலுப்பு, அந்த இர் அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்க கொஞ்சம் கொஞ்சமாக அலுப்புப்பட்டு விட்டதன் விளைவு ஊர் மெச்சிய குளம் ஊ மெச்சிய குளமாகி இன்று ஊ மச்சி குளமாகவே மாறிடுச்சு. அதே போலதான் சிராப்பள்ளி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம், சமண முனிவர்கள் பள்ளி கொண்ட இடம் அப்படிங்கிறது தான் சிராப்பள்ளி. அதற்கு மேன்மை பொருந்திய அப்படிங்கிற அடையாளத்தை கொடுக்கறதுக்காக திருவை சேர்த்து திருச்சிராப்பள்ளி என அழைத்தோம். ஆனால் இன்று என்ன ஆனது, அந்த திருச்சிராப்பள்ளி சுருங்கி திருச்சியானது. அதுபோலதான் மக்கள் அதை சொல்வதற்கு அலுப்பு, சோம்பேறித்தனத்தினுடைய விளைவு பெயர் சுருங்கி சிறிய பெயராகிறது. இதுபோல இன்னும் எத்தனை ஊர்கள் சுருங்கி வழங்கப்பட போகிறதோ தெரியலைன்னு தான் சொல்லணும். அடுத்தது வித்யாரண்யபுரம் என்னும் ஒரு பெயரும் இருந்திருக்கு. இந்த வித்யாரண்யபுரம்ங்கிற பெயரு சோழர்கள் காலத்திலேயோ பல்லவர்கள் காலத்திலேயோ இருந்ததாக தெரியல. நாயக்கர்கள் காலத்து கல்வெட்டுகள்ல தான் இந்த திட்டக்குடிக்கு வித்யாரண்யபுரம் என்னும் ஒரு ஊர் இருந்திருக்கு. வித்யாரண்யபுரம் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, வேதங்களை கற்றறிந்தவர்கள் வாழும் ஒரு காட்டூர் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளாக சொல்றாங்க. நிறைய கல்வெட்டுகள் இந்த பகுதிகளில் கிடைக்கிறதுனால கூட இந்த பெயர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பெயர் காரணமும் சரிதான் என நம்மள நினைக்க தோணுது அப்படின்னு சொல்றோம். அதே போல பவித்திரமாணிக்க நல்லூர் அப்படிங்கிற ஒரு பெயரும் இந்த ஊருக்கு இருந்ததாக சொல்றாங்க. ஆனா பவித்திரமாணிக்கம் நல்லூருக்கான உண்மையான செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, குளத்துவாய் கரையோரம் உள்ள ஊரை அன்னைக்கு கீரனூர் அப்படின்னு சொல்றோம். அந்த கீரனூர்ல உள்ள ஒரு 8 காணி நிலப்பரப்ப பவித்திரமாணிக்கர் அப்படிங்கிறவரு தன் சொந்தத்திற்கு வாங்கி அதை கடவுள் திருவுள பணிகளுக்காக கோயிலுக்கு கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்பொழுது அவர் அதை சும்மா கொடுக்கல, அந்த நிலத்துக்கு பவித்திரமாணிக்க நல்லூர்னு ஒரு பெயரையும் வச்சு அதை குலோத்துங்க சோழரிடம் அனுமதியும் பெற்று நீர் தாரை வார்த்து கொடுக்கிறார். இதுதான் இந்த பவித்திரமாணிக்க நல்லூரை ஒழிய திட்டைக்குடிக்கு பவித்திரமாணிக்க நல்லூர் எனும் பெயர் இருந்ததாக எந்த சான்றும் இல்ல அப்படின்னு தான் நம்ம தெளிவாக சொல்லணும். அடுத்தது ஒரு பெயராக திட்டை. இந்த திட்டை அப்படிங்கிற பெயரை பார்க்கும் பொழுது சோழர்கள் நமக்கு நினைவுக்கு வராங்க. சோழர்கள் எப்பொழுதுமே மலை, குளம், ஆற்றங்கரை, மேடு, பள்ளம், திசைகள் இது எல்லாம் பெயரை கேட்டதுமே விளங்கும் வகையில தான் பெயர் வைப்பாங்க. அதே போலதான் இந்த திட்டை அப்படின்னு சொன்னா என்ன பொருள் அப்படின்னா, மேடு என்று அர்த்தம், ஒரு மேடான நிலப்பகுதி என்று அர்த்தம். சோழர்கள் ஆட்சி செஞ்ச தஞ்சாவூரிலும் இந்த திட்டக்குடி இருக்கு. இன்றும் தஞ்சாவூர்ல திட்டக்குடின்னு ஒரு பகுதி இருக்கு. அதே போல ராமேஸ்வரத்துக்கு அருகிலும் ஒரு திட்டைக்குடி இருக்கு. அப்ப சோழர்களுடைய பழக்கத்தின்படி அந்த பெயர் மேட்டு நிலமாகிய இந்த இடத்திற்கு திட்டக்குடி என பெயர் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என நம்ம அறிய முடிகிறது. ஏன்னா சோழர்கள் காலத்தில் உள்ள பெயர்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். சிறுமலை, பள்ளக்காணிஞானூர், அதே போல கீழபொம்மலூர், சிறுபாக்கம், இது எல்லாமே அளவு, நீளம், திசைகள் இதையெல்லாம் நமக்கு உணர்த்துவதாகவே வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இதை எங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொன்னா, இதற்கு ஒரு கல்வெட்டு கிடைக்கப்பட்டு இருக்கு. சுகாசன பெருமாள் கோவில் கல்வெட்டு இதற்கு ஒரு மிகச்சிறந்த ஆதாரமாக இருக்கு. விருதராச பயங்கர வளநாட்டு மேற்கால் நாட்டு இருங்கோலப்பாடி வளநாட்டு கரைபோக்கு நாடு திட்டக்குடி என்று பொறிக்கப்பட்டிருக்கிறதுனால மேட்டு நிலத்தைச் சேர்ந்த ஒரு ஊர் அப்படிங்கிறது இந்த கல்வெட்டின் மூலமாக நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம
விருதராஜ பயங்கர வளநாட்டுக்குள் திட்டக்குடி கட்டுப்பட்டு இருந்திருக்கு. இருங்கொலப்பாடி என்ற பெருநாட்டுக்கும் கட்டுப்பட்ட ஒரு சிறு நாடாகத்தான் இந்த திட்டக்குடி இருந்திருக்கு. 6 பள்ளம் இவற்றிலிருந்து உயர்ந்த ஒரு மேட்டுக்கரை பகுதி தான் திட்டக்குடி அப்படிங்கறதும் இந்த கல்வெட்டின் மூலம் நமக்கு தெளிவாக தெரிகின்றது. இது கிராமமும் இல்லாம நகரமும் இல்லாமல் ஒரு நல்ல வளர்ச்சியடைந்த ஒரு ஊராக இருந்திருக்கு. அந்த காலத்திலேயே இது ஒரு நல்ல வளர்ச்சியடைந்த ஊராகத்தான் இருந்திருக்கு. கற்றறிந்தோர் வாழ்ந்த ஊருன்னு சொல்றாங்க. நல்ல ஒரு மேட்டு பகுதியா இருந்திருக்கு. நல்ல வளமான பகுதியாக இருந்திருக்கு. இந்த திட்டக்குடிக்கு இத்தனை பெயர்கள் இருக்கான ஆச்சரியமாக இருக்குது. இது போல ஒவ்வொரு ஊர்களுக்குமே நமக்கு நிறைய பெயர்கள் காரண பெயராகவோ அல்லது அந்த இருக்கக்கூடிய இடத்தின் நில அமைப்பை பொறுத்த பெயர்களாகவோ நிறைய ஒவ்வொரு ஊர்களுக்கும் பெயர்கள் மருவி மாறிதான் இன்றைய பெயர்கள் வழங்கப்பட்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த திட்டக்குடியினுடைய கல்வெட்டுகள் காட்டிய பழக்க வழக்கங்கள் என்னென்ன, ஒரு சொல்லா இருந்தாலும் சரி ஒரு செயலா இருந்தாலும் சரி மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வர்ற அந்த பழக்கத்தை தான் நம்ம எச்சம் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம எத்தனையோ செயல்கள் செய்திகள் செய்யக்கூடிய செய்கைகள் ஏன் செய்யறோம் எதுக்கு செய்யறோம்லாம் இல்ல. எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, எங்க அம்மா செஞ்சாங்க, நான் செய்யறேன். எங்க அம்மா அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அவங்களுக்கு அவங்களுடைய அம்மா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி கொடுத்ததாக அப்பா சொல்லி கொடுத்ததாக செய்ததாக நம்ம நிறைய செய்திகளை 2000க்கும் மேற்பட்ட பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு பழக்கத்துல இருக்கு. எல்லாமே காரண காரியம்லாம் ஆராயறதில்ல. இது செய்யணும் அவ்வளவுதான் செய்யணும் அப்படின்னு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஓடிக்கிட்டு இருக்க நமக்கு நின்று நிதானிச்சு அதை ஏன் செய்யறோம்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல தமிழர்கள் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருந்துச்சு. எதுவாக இருந்தாலும் ஒரு காரணத்தோடு தான் அவங்க எல்லாத்தையுமே செஞ்சாங்க. ஒரு வீட்டு வாசல்ல ஒரு வேப்பிலை கட்டப்படுதுன்னா நம்ம அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அதுல உள்ள அறிவியலை நம்ம நோக்கும் பொழுது கிருமிநாசினிக்காக அந்த வேப்பிலை பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கறத நம்ம இன்றளவும் புரிஞ்சுக்கணும். மஞ்சள் நீர் தெளித்தல் இது எல்லாமே ஒரு பக்தி உள்ள ஒரு சுகாதாரமான ஒரு செயலாகத்தான் நமக்கு இருக்கு. அப்ப தமிழர்கள் பயன்படுத்தின எல்லா காரியங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு அறிவியல் காரணமும் உண்டு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க எதை சொல்ல வராங்க அப்படின்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பெண்கள் தலையில் பூச்சி விடுறாங்க. இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல பார்த்திருப்பீங்க. பெண்கள் தன் தலையில் சூடிய பூவாக இருக்கட்டும் இறைவனுக்கு சூடிய மலராக இருக்கட்டும் அதை எடுத்து குப்பை கூடைகளிலோ அல்லது கீழே தரையிலோ போட்டு கூட்டி அள்ளும் பழக்கம் கிடையாது. என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா மாலையாக இருந்தாலும் சரி பூவாக இருந்தாலும் சரி அதை கசக்கி கூரையின் மீது தூக்கி போடுவாங்க. இல்லைன்னா ஆற்றுல தூக்கி போடுற பழக்கம் தான் நமக்கு உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அந்த காலத்துல திருமணமான பெண்கள் மட்டும்தான் பூச்சூடி இருக்காங்க. அப்ப திருமணமாகாத கன்னி பெண்கள் பூச்சி விடக்கூடாது அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அப்ப தன் காதலனையும் மகனையும் சந்திக்க போற பெண்கள் அவர்கள் ஆசையாக வாங்கி வந்த பூவை ஆசையா வாங்கி தலையில வச்சுக்கிறாங்க. ஆனா அது அப்படியே வீட்டுக்கு வந்தா வேற யாரும் பார்த்தாலும் மாட்டிக்குவோங்கிற பயத்தினால அந்த பூவை எடுத்து கசக்கி கூரையின் மீதோ அல்லது ஆற்றிலோ விட்டெறிந்து விட்டு வரும் பழக்கம் வழக்கத்தில் இருந்திருக்கு. அதுதான் இன்று என்ன காரணம்னே தெரியாம எல்லா பெண்களுமே பூ இறைவனுக்கு சூடிய மலராக இருக்கட்டும் தன் தலையில் சூடிய மலராக இருக்கட்டும் அதை எடுத்து கசக்கி கூரையின் மீது விட்டெறியும் பழக்கம் இன்றும் கிராமப்புறங்கள்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது. அதுபோல ஒரு நல்ல காரியத்தை எப்படி தொடங்குவது? நல்ல காரியத்தை தொடங்கும் பொழுது கோவிலில் இருந்து பூஜை செய்து அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு காணிக்கையாக கொடுத்து தொடங்குவது. அந்த காலத்திலேயே கல்வெட்டுகள்ல கூறியிருக்கிறது போல அமாவாசை என்று அமாவாசை அந்த மகா சிவராத்திரி அந்த விழா நாளன்று எப்படி இறைவனுக்கு காணிக்கை கொடுப்பது அப்படிங்கறதெல்லாம் அந்த கல்வெட்டுகள்ல மிக அழகாக பொறிக்கப்பட்டிருக்கு. இங்கு கொடுக்கப்படுற அந்த நிலமானது காணிக்கையாக நிலங்கள் கொடுக்கப்படுது. அந்த நிலமானது முறையாக அந்த கோயில் பெயர்கள்லயே பதிவு செய்து வாங்கப்படுது. எந்த பெயர்ல வாங்கப்படுறாங்கன்னா ஆதி சண்டேஸ்வர பெருவிலை அப்படிங்கிற ஒரு பெயர்ல அதை பதிவு செய்து முறையாக அதை நிர்வகிக்கிறாங்க. அந்த நிலத்தை எப்படி பராமரிப்பது, அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தை எப்படி மக்களுக்கு பயன்படுத்துவது, இறைவனுக்கு உரியது எது, கோவில் பணிகளுக்கு எதை பயன்படுத்துறோம், திருவிழாக்களுக்கு எதை பயன்படுத்துறோம், பொதுமக்களுக்கு எதை பயன்படுத்துறோம் அப்படிங்கறத மிக அழகாக வரையறுத்து அந்த கல்வெட்டுகள்ல சொல்லியிருக்காங்க. இது அடுத்தடுத்து வரக்கூடிய மக்களுக்கு
ஒரு வாழ்வியல் முறையாக எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முறையாக இந்த கல்வெட்டுகள் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்திகளை தற்காலத்திற்கு கடத்துகின்றன அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த நிலப்பகுதிகளை முறையா அளக்குறாங்க. அளந்து அதுல எவ்வளவு வருமானம் வருது, அந்த வருமானத்தை எப்படியெல்லாம் நிர்வகிக்கலாம் அப்படிங்கறதான எல்லா குறிப்புகளும் அந்த கல்வெட்டுகள்ல அடங்கி இருக்கு. அதே போல கருவறைக்கு அணையா விளக்கு. இந்த கருவறைக்கு அணையா விளக்கு அப்படின்னு சொன்னா யாரோ ஒருவரை மட்டும் நம்பி இல்லாம ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய பேர் சேர்ந்து கூட இதை செய்யலாம் அப்படின்னு. ஏன்னா நிலங்களை மட்டும் கோயில்களுக்கு அவங்க தானமா வழங்கல, கால்நடைகளையும் வழங்கி இருக்காங்க. மாடுகள், இங்க ஒரு 32 மாடுகளை ஒருவர் கோயிலுக்கு தானமாக வழங்கும் பொழுது அவங்களுக்கு கருவறைக்குள்ள ஒரு அணையா விளக்கு ஏற்றுவதற்கான உரிமை கொடுக்கப்படுது. இத அதிகமாக நான் 64 மாடுகள் நான் வழங்குறேன் அப்படின்னு ஒருத்தர் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கும் பொழுது அவங்கள்ட்ட 40 மாடுகள் தான் இருக்கு, இன்னும் 24 மாடுகள் இல்ல. அப்ப அவங்க என்ன செய்யலாம்? அந்த 24 மாடுகளுக்கு உரிய பணமோ அல்லது பொன் நகைகளோ கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் அந்த பொன் நகையோ பணத்தையோ அவங்க எப்படி நிர்வகித்து அந்த செலவு, அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை எப்படி செலவு செய்வது என்பது குறித்து கூட மிக தெளிவான கருத்துக்கள் இந்த கல்வெட்டுகள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல மடங்கள், இந்த கோயில் பணியோட சைவ வைணவ சமய பணியும் சேர்த்து கவனிக்கிற மாதிரி பள்ளிச்சந்த மடங்களை உருவாக்குறாங்க. இந்த பள்ளிச்சந்த மடங்களை உருவாக்குறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, சம்பந்தான் மடத்துக்கான செலவுக்குள்ள விளைநிலங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு வழங்குறது. அந்த விளைநிலங்கள்ல வரக்கூடிய விளைச்சல்கள் அதை அந்த மடத்தின் செலவுகளுக்கு பயன்படுத்துவது. வரி விலக்கு அளிப்பது, அந்த மடத்துக்கு கொடுக்கப்பட்ட நிலங்களுக்கு வரி விலக்கு அளிப்பது என எல்லா காரியங்களுக்கும் எல்லா காரணங்களுக்கும் அவர்கள் உரிய விதிமுறைகளை அந்த கல்வெட்டுகள்ல மிக தெளிவாக கொடுத்திருக்காங்க. யாரிடம் வரி வாங்கணும், எங்க வரி வாங்கக்கூடாது என்பது போல அனைத்து செய்திகளும் இந்த கல்வெட்டுகள்ல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப கல்வெட்டுகள் மூலமாக அந்த மக்களுக்கு எத்தனை செய்திகள் வந்தது அப்படின்னு சொல்லலாம் நம்ம நிறைய பார்த்தோம். ஊர் பெயர் காரணம்லாம் பார்த்தோம். பழமக்கள் அங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கறத குறித்துலாம் பார்த்தோம். இன்றைய நிலவரம் அந்த திட்டக்குடி எப்படி இருக்கு, இன்னைக்கு அப்படியே தான் இருக்கா, எந்த வளர்ச்சியும் இல்லையா, இல்ல ஏதேனும் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய மாற்றங்கள். நான் சின்ன வயசுல போயிருந்தப்ப 3வது 5வது படிக்கும் பொழுது நான் போய் பார்த்ததுக்கும் 10வது படித்த பொழுது பார்த்ததுக்கும் இன்று போய் நான் பார்க்கறதுக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா என்னுடைய அப்பா அத்தை அவர்களெல்லாம் படிக்க முடியாம இங்க ஊர்ல பள்ளி இல்லாததுனால ஆற்றை கடந்து போய் படிச்சதாக, விடுதியில் தங்கி படித்ததாக எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஊர் நல்ல முன்னேற்றம், அருமையான ஒரு முன்னேற்றம், நல்லது ஒரு முன்னேற்றம் ஆன வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க இப்ப ஒரு 35,000 மக்கள் இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த திட்டக்குடியில. இது கடலூர் மாவட்டத்துல சேருது. இது ஒரு நல்ல நகராட்சியா இருக்கு. இங்கு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி என 2 பள்ளிகளும் மிக அருமையாக மேல்நிலைப் பள்ளிகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளும் ஆண் குழந்தைகளும் படிக்கிறதுக்கு வெளியில போகணுங்கிற அவசியம் இல்லை. அரசு இலவச கல்வியை மிக அழகாக அவர்கள் ஊர்லயே கொண்டு பள்ளி நடத்திட்டு இருக்காங்க. மிக அருமையா பள்ளிகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதே போல இங்க ஒரு அரசு கலை கல்லூரியும் இயங்குது. அப்ப கல்லூரி படிக்க வேண்டிய மாணவர்களும் எங்கேயும் போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இப்ப இருக்கக்கூடிய அரசுகள் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, மாணவர்களுடைய நலனை எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. இந்த திட்டக்குடி கிட்டத்தட்ட 24 வார்டுகளை கொண்டு இருக்கு. இங்க இளமங்கலம், கூத்தப்பங்குடிக்காடு, வசிஷ்டபுரம், தர்மகுடிக்காடு, கோழியூர், இந்த 5 பகுதிகளும் தான் இந்த திட்டக்குடிக்கு ரொம்ப முக்கியமான பகுதிகள். இந்த 5 சேர்ந்த பகுதிகளை தான் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து திட்டக்குடியோட சேர்த்து தான் நம்ம திட்டக்குடி அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப முக்கியமான பகுதிகள் இந்த 5ம். இங்க ஒரு பொது அரசு மருத்துவமனையும் இருக்கு. மிகச்சிறப்பாக மக்கள் எங்கேயும் அவசரத்துக்கு உடல் நோய்களையோ அல்லது ஒரு அவசர சிகிச்சைக்காகவோ வேற எங்கேயும் அலையாம இருக்கிறதுக்காக அரசு இங்க ஒரு அரசு பொது மருத்துவமனையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. காவல் நிலையம், மகளிருக்கான தனியான அனைத்து மகளிர் காவல் நிலையம், பொது காவல் நிலையம் என 2 காவல் நிலையங்கள் மிக அருமையாக செயல்படுது. இது மட்டும் இல்லாம தபால் அலுவலகமாக இருக்கட்டும், கலைக்கல்லூரியாக இருக்கட்டும், எல்லாமே இங்கு நல்ல நீதிமன்றம் என எல்லாமே செயல்படும் ஒரு நல்ல வளர்ச்சியடைந்த ஒரு ஊராகத்தான் இந்த திட்டக்குடி இருக்கு. இங்க அசனாம்பிகை அம்மன் உடனுரை வைத்தியநாத சுவாமி ஆலயம் ஒன்று இருக்கு. இது இதனுடைய சிறப்பு என்னன்னா, இந்த ஆலயம் கட்டப்பட்டது பல்லவர்களுடைய காலத்துல கிபி 600 900க்குள்ள இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு.
இங்க 3 சிறப்பு தேர்கள் இருக்கு. இது எப்ப இழுக்கப்படும் அப்படின்னு பார்த்தா வருடத்திற்கு ஒரு முறை, அதாவது பங்குனி உத்திரம் சொல்றோம் இல்லையா, அந்த பங்குனி உத்திரத்தப்ப இந்த தேர் இங்கு இழுக்கப்படுது. நிறைய மக்கள் இந்த தேரை கண்டு இறையருள் பெற இங்க வராங்க. அது மட்டும் இல்லாம இளமங்கலம் அப்படிங்கிற அந்த கிராமத்துல, அந்த 5 பகுதிகள் சொன்னோம் இல்லையா, அதுல இளமங்கலத்துல கிறிஸ்தவர்களுக்கான ஒரு தேவாலயமும் இப்ப கட்டிட்டு இருக்காங்க. அதே போல கூத்தப்பங்குடிக்காடு சொன்னோம் இல்லையா, அந்த கூத்தப்பங்குடிக்காட்டுல இஸ்லாமியர்களுக்கான ஒரு மசூதியும் அங்க இருக்கு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மக்கள் ஒரு மத வேறுபாடு இல்லாம ஒற்றுமையோடு சுமூகமாக ஒரு அன்பான வாழ்க்கை வாழறாங்க. இங்கு 3 மதத்தை சார்ந்த மக்கள் இருந்தாலும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளோ வேறுபாடுகளோ சண்டை சச்சரவுகளோ எந்த பிரிவினைகளோ இல்லாமல் ஒரு சகோதரத்துவ உணர்வோடு அன்போடு அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஊர்கள்ல எந்த விதமான மத சண்டைகளோ ஜாதி சண்டைகளோ எதுவுமே கிடையாது. ஒரு அமைதியான மக்களை கொண்ட ஒரு அமைதியான ஊராகத்தான் இந்த ஊர் நமக்கு தெரிகிறது. அதே போல இங்கு விளையும் பயிர்களை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா, எண்ணெய் வித்துக்கள் இங்கு முன்ன காலத்துல அதிகமா விளைஞ்சிருக்கு. ஏன்னா அப்பாவும் சொல்லுவாங்க, மாமாவும் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய வீட்டுக்கு வீடு செக்கு இருந்ததாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எல்லார் வீட்லயுமே செக்கு இருக்கும். எங்க தாத்தா வீட்லயும் 4 செக்கு இருந்ததாக சொல்லுவாங்க. அப்ப எண்ணெய் வித்துக்கள் இங்க அதிகமா இருந்திருக்கு. கடலை, எள், இது போன்ற இலுப்பை மரங்களும் அப்ப அதிகமா இருந்திருக்கு. இலுப்பை எண்ணெய். அப்ப இது எல்லாமே அங்க வீடுகள் அங்கங்கேயே எண்ணெய் எடுத்துக்கிற அளவுக்கு ரொம்ப வசதியா நல்லாவே வாழ்ந்திருக்காங்க. அதே போல நெசவு தொழிலும் அந்த காலத்துல சிறப்பாய் அமைந்திருக்கு. ஆனா இப்ப எண்ணெய் வித்துக்கள் இங்க ரொம்ப விளையறது இல்ல. மக்கள் சாதாரணமாக விளையக்கூடிய நெல், கரும்பு, பருத்தி, மக்காச்சோளம் பயிர்களையே இங்க பயிரிடுறாங்க. எல்லாம் நல்ல விளைச்சலை தரக்கூடியதாக தான் அந்த நிலங்கள் இருக்கு. மண் ரொம்ப வளமான மண். இது இல்லாம தோட்ட பயிர்களான கத்திரி, வெண்டை, கொத்தவரை, இது போன்ற காய்கறிகளையும் அவங்க தொடர்ந்து பயிரிட்டு எடுத்துக்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உணவுப் பொருளை, முக்கியமான உணவுப் பொருளை அவங்க புளிச்சக்கீரையை சேர்த்துக்கிறாங்க. வீடுகளுக்கு வீடு புளிச்சக்கீரை செடிகள் வச்சிருக்காங்க. அது புளிச்சக்கீரையோட சிறப்பே என்னன்னு கேட்டா, ரொம்ப உடலுக்கு சத்தான உணவு, இரும்பு சத்து அதிகம். அதுல அத செய்முறையே இருக்கு, நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல. அதை அந்த மண் சட்டியில அவங்களுடைய அது பாரம்பரிய உணவா அதை பயன்படுத்துறாங்க. மண் சட்டியில நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், காந்த மிளகாயெல்லாம் போட்டு இந்த புளிச்சக்கீரையை வேக வச்சு அதை நல்லா கல் உப்பு போட்டு மத்தால கடைஞ்சிடுறாங்க. இந்த மண் சட்டியோடையே அந்த கீரையை வச்சு பயன்படுத்துறாங்க. 4-5 நாட்கள் ஆனாலும் குளிர்சாதன பெட்டியில வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது வீணாவும் போகிறது இல்லை. ரொம்ப அருமையா ஒரு நல்ல உடலுக்கு ஆரோக்கியமான உணவாக இருக்கு. ஒரு தொக்கு போல அதை பயன்படுத்திக்கிறாங்க அந்த மக்கள். இங்க முன்பு இருந்த அந்த நெசவு தொழில் இப்போதைக்கு நலிவடைஞ்சிருக்கு, அதிகமா இல்லை. ஆனா எல்லா தொழிலையும் செய்யக்கூடிய மக்கள் இங்க இருக்காங்க. எல்லா தொழிலுமே பரவலாக இங்க செய்யப்படுது. வீதிகள்லாம் பார்த்தா நல்ல அகலமான வீதிகள், நல்ல விசாலமான தெருக்களாக இருக்கு. வடக்கு வீதி, மேற்கு வீதி, கிழக்கு வீதி, தெற்கு வீதின்னு அந்த காலத்திலேருந்து இருக்கக்கூடிய பெயர்கள் இன்னும் அப்படியே வழக்கத்துல வச்சிருக்காங்க. அதே போல சிவன் சன்னதி தெரு, இது போல நிறைய தெருக்கள் அங்கு இருக்கு. வீட்டுக்கு வீடு முருங்கை மரம் வச்சிருக்காங்க. முருங்கை மரத்தோட பயன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெண்களுக்கு ஒரு பிடி கீரை போதும் அவங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு. அப்ப இவங்க வீட்டுக்கு வீடு வச்சு தொடர்ந்து தினந்தோறும் உணவுல முருங்கைக்கீரையை பயன்படுத்துற ஒரு நல்ல பழக்கத்தையும் அவங்க அந்த பகுதி மக்கள் வச்சிருக்காங்க. நானும் இப்ப ஊருக்கெல்லாம் போகும்போது பார்த்திருக்கேன். என்னுடைய உறவினர்கள் வீட்டுல எல்லாம் அது ஒரு வேலிகளெல்லாம் கூட இல்ல, சாதாரணமா எல்லார் வீட்டு வாசலையும் ஒரு முருங்கை மரம் ஒரு வாசல் ஓரத்துல நிக்குது. நம்மாழ்வார் சொல்றது போல, என்ன வந்தாலும் ஒரு வீட்டுல ஒரு முருங்கை மரம், ஒரு கொய்யா மரம் அப்படின்னு அவர் சொல்லுவார். இதெல்லாம் இருந்தாலே போதும். மாமரம், நெல்லி மரம் அப்படி இருக்கும்பொழுது பசிக்கு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இதை எடுத்து சாப்பிட்டோமா, இதை பறிச்சு சமைச்சோமா அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் எனக்கு நினைவுக்கு வரும் அந்த வீடுகள் வாசல்ல இருக்கக்கூடிய முருங்கை மரத்தை பார்க்கும் பொழுது. அப்புறம் இங்கு பாயக்கூடிய நதியானது வெள்ளாறு. வெள்ளாறு இங்கு வளம் தரக்கூடிய ஒரு நதியாக இருக்கு. இது எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சேலம் பகுதியிலிருந்து இது ஆத்தூர், தொழுதூர் வழியாக அந்த பகுதிகளுக்கெல்லாம் நீர்ப்பாசனத்துக்கு உதவி திட்டக்குடி இங்க திட்டக்குடியிலிருந்து புவனகிரி வழியாக பரங்கிப்பேட்டை போய் கடல்ல கலக்குது அப்படிங்கிறது தான் இந்த வெள்ளாற்றினுடைய பயணம். அது போகும் வழியில இந்த திட்டக்குடி பகுதிக்கு தேவையான நீர்ப்பாசன வசதிகளை கொடுத்து செல்கிறது. இங்க அது போல யமனேரி அப்படின்னு ஒரு ஏரி இருக்கு. இந்த யமனேரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது என்னன்னா ஒன்னும் இல்ல, வெல்லிங்ஸ்டன் ஏரியா தான் இவங்க யமனேரின்னு சொல்றாங்க. இது ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ஒரு ஏரி. இந்த வெல்லிங்ஸ்டன் ஏரி கட்டும் பொழுது நிறைய உயிர் பலி ஆயிருக்கு. அப்ப வேலை செய்த அந்த மக்கள், அந்த ஊர் பகுதி மக்கள்
பயத்தின் காரணமாக இந்த ஏரி ஒரு யமன் போல எல்லாரையும் காவு வாங்குதே அப்படின்னு சொல்லி பயத்தால இந்த ஏரிக்கு பேச்சு வழக்குல அந்த யமனேரின்னு சொல்லி அது யமனேரியாக அழைக்கப்படுது. ஆனா அந்த ஏரியினுடைய பெயர் வெல்லிங்ஸ்டன் ஏரி. அது இன்றும் ஏரியாக பயன்பாட்டில் இருக்கு. இது இந்த ஊர் பகுதிக்கு நல்ல ஒரு நீர் வரத்து இருக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் இது அமைஞ்சிருக்கு. அதே போல வீமன் ஏரி அப்படின்னு சொல்லி ஒரு ஏரி இருந்திருக்கு. அது இப்போ மக்களுடைய ஆக்கிரமிப்பால இப்ப அந்த ஏரி பயன்பாட்டுல இல்ல. ஒரு திரைப்படத்துல வடிவேலையா சொல்லுவாங்க இல்லையா, கிணத்த காணும், என் கிணத்த காணுங்கிற மாதிரி இப்ப இந்த ஏரியை காணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அத மக்கள் தண்ணீர் இல்லாததுனால மக்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குங்க. அப்ப இந்த ஏரி இப்பொழுது அந்த பகுதிகளுக்கு பாசனத்துக்கு பயன்படுறது இல்லை. இப்படி பார்த்து கொண்டே வந்தோம்னா திட்டக்குடியானது மிக ஒரு வளமான நல்ல ஒரு செழிப்பான ஒரு ஊராகத்தான் நமக்கு தெரியுது. இந்த ஊர் மக்கள் எந்த விதமான பிரச்சனைக்கும் இடம் கொடாமல் ரொம்ப மகிழ்ச்சியா, அன்பா, சமாதானமா, ஒற்றுமையா ரொம்ப அருமையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்த ஊராகவும் ரொம்ப வளர்ச்சி அடைந்து நகர்ப்புறமாக மாறிடாம அந்த கிராம சாரல் அப்படியே சாயல் இன்னும் கொஞ்சம் கூட மாறாம ரொம்ப இயல்பா இருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஊர் இன்னும் பல சிறப்புகளை அடையணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கருத்துக்களை எல்லாம் வழங்கிய வீரமணி அண்ணாவுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய நம்ம அஜிதா அம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் மிக அருமையானது ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு ஊர். இந்த ஊரை பத்தி பேசுனதுல எனக்கும் கூட மிக பெருமை. இது போல பல ஊர்களை வெளியில வராத பல செய்திகளை நம்ம எடுத்து பேசணும், கொண்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு இந்த ஊரை பற்றி படிக்கும்பொழுது நினைச்சேன். ஏன்னா அப்பா சொன்னப்போ கூட இவ்வளவு தகவல்கள்லாம் எனக்கு தெரியாது. திட்டக்குடி அப்படிங்கும்பொழுது ஒரு நல்ல ஊர் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் எனக்கு இருந்தது. ஆனா இப்ப இந்த நிகழ்வுக்காக நான் இதை எடுத்து படிக்கும் பொழுது இத்தனை செய்திகளை பார்க்கும் பொழுது எவ்வளவு வரலாற்று சிறப்பு இந்த ஊருக்கு இருக்கு. அருகில கங்கை கொண்ட சோழபுரம், ஜெயங்கொண்டம், இதெல்லாம் சோழர்கள் காலத்துல மிகவும் பெயர் பெற்ற பிரசித்தி பெற்ற ஊர்களாக இருந்திருக்கு. இன்றும் கல்வெட்டுகள், அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எத்தனையோ செய்திகளை, சோழர்கள் காலத்து வரலாற்றை நமக்கு அள்ளி தருவதாக தான் இருக்கு. அப்ப இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஊரை பற்றி இவ்வளவு நாள் இத்தனை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்காம இருந்திருக்கோமே அப்படின்னு கூட நான் நினைச்சேன். நானு அப்பா காலத்துக்கு பிறகு அந்த செய்திகளை நாங்க தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அம்மாவுக்கு நான் இந்த நேரத்துல மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. திட்டக்குடி வாழ் மக்களுக்கும் இதை வாய்ப்பு கொடுத்த இந்த சேனலுக்கும் கூட நான் இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு ஊரோ அல்லது வேறு ஏதோ ஒரு நல்ல செய்திகளையோ உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.